ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய விருந்து தான். நாத்தனார் வீட்டில் வந்து இப்போ தான் விருந்து முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அதுக்குள்ளே அவங்க பொண்ணு வீட்லேயும் பார்த்திங்கன்னா விருந்து. அவங்க மேரேஜுக்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு விருந்துன்றதால அவங்க அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சீர் கொடுப்பாங்க. நாத்தனாரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பொங்கல் சீர் கொண்டு வந்திருந்தாங்க. கெடாயும் அவங்க தான் பிடிச்சி கொடுப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். நாங்கள் வரக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க வந்து சமையலெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பருப்பு சாம்பார், பொரியல், அப்பளம்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. மருதாணியெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருவிழான்றதால இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் மாமியார், நாத்தனார் எல்லோரும் நிறையா அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஹஸ்பண்டு எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விருந்து ரெடியாக 1 மணி 2 மணி ஆயிரும்னு சொல்லிட்டு வீட்லேயே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருந்தேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு போகிறக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துக்கு போய் பூ வாங்கிட்டு வந்திருந்தார். நைட்டே பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம். பூவெல்லாம் காலையிலேயே கோர்த்து வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். தம்பி, பாப்பா, நான், ஹஸ்பண்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கோழிக்கெல்லாம் அரிசி தண்ணியெல்லாம் வச்சுட்டு கேட்டை பூட்டிட்டு தான் பார்த்திங்கன்னா கிளம்பியிருந்தோம். அப்புறம் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே மணி 12, 1 மணி பக்கமாக ஆயிடுச்சு. கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க. எங்களால் தான் பார்த்திங்கன்னா போக முடியல. போகிறப்ப விருந்தெல்லாம் ரெடி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நாத்தனாரோட பொண்ணோட நாத்தனார் வீடும் எல்லாம் கூப்பிட்ருந்தாங்க. அங்கேயும் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.